மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த வாரத்தில் உங்கள் பொருளாதாரம் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல. உங்கள் கையில் பணம் தனம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு மணி ரொட்டேஷன் மாத கடைசியாக இருந்தால் கூட பரவாயில்லாமல் இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக நன்மையாகவே முடியும். அல்லது நீங்கள் எதிர்பார்த்த முயற்சிகள் கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் கூட கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் உங்களுடைய வேலையில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ உங்களுடைய சர்வீஸ்லையுமே நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடந்த காலங்களில் எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தில் உங்களுடைய வேலையின் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைப்பதற்கான கிரக நிலைகள் இந்த வாரம் உண்டு. அது இல்லாமல் இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அந்த லோன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு உருவாகும். என்ன காரணத்திற்காக கடன் வாங்கினீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். இது புரட்டாசி மாதமாக இருந்தால் கூட நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். வாங்குவதற்கான சோர்ஸஸ் உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குமான்னா நார்மலாக உங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குது. ஒரு பக்கம் நீங்கள் சுயதொழில் பண்ணுறவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா தான் பின்னாடி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற மாதிரியான ஒரு காலம் இந்த வாரத்தில் இருக்குது. அதனால் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு வசதி இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் பிஸ்னஸில். இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கிரக நிலைகள் மாறும்போது சொந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கும். உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் பரவாயில்லாமல் இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே பெருசாக கடன் கொடுக்கறதுக்கான வாரமாக இது இல்லை. நீங்கள் கடன் வாங்குகிற வாரமாக தான் இருந்துகிட்ருக்கு. அதனால் யாருக்கும் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவிகரமாக இருப்பாங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் எதிர்பாராத நன்மைகள் ரெண்டுமே இந்த வாரத்தில் நடக்கும். அதற்கான சோர்ஸஸ் இந்த வாரத்தில் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் விநாயகரையும் துர்க்கையும் வழிபாடு பண்ணுங்கள். இன்னுமே உங்களுக்கு வெற்றி கிட்டும்.